விஷயத்த முழு விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் கற்றுக்கும்போது ரொம்பவே சீக்கிரமாக ஒரு குயிக்கான டைம்லேயுமே கூட நம்ம கற்றுக்க முடியும். எனக்கு டைலரிங் கிளாஸ் 2 ஹவர்ஸ் மட்டும்தான். நான் இன்றைக்கி 2 ஹவர்ஸ் நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஹெம்மிங் ஸ்டிச்சிங்கு, ப்ளவுஸ் ஊக்கு, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஊக்கு போடுற அந்த லூப்பு, பட்டன் ஸ்டிச்சிங், இது 4மே வந்து சொல்லி கொடுத்தாங்க. பட் கிளாஸில் போடும்போது டைலரிங் அக்கா கூடவே இருந்து எனக்கு அவங்க தான் பாதி ஸ்டிச்சிங் பண்ணாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணேன். பட் அதுவே எனக்கு வந்துட்டு சரியாகவே வரல. எனக்கு ஒரு மாதிரி இன்றைக்கி டிசப்பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா காலையிலே வந்துட்டு நான் ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு மூட் அவுட்லேயே வந்துட்டு போனேன்னா, அதனால் எனக்கு ஒரு மாதிரி அது கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அது மனசில் ஓடிட்டே இருந்துச்சா, என்னடா இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஒழுங்காகவே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு டைலரிங் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஒரு 3 வீடியோஸ் 4 வீடியோஸ் உட்காந்து தொடர்ந்து பார்த்து, ஸோ நானே வந்துட்டு அந்த ஹெம்மிங் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், ப்ளவுஸில் ஊக்காக இருக்கட்டும், ஊக்குக்கு போடுற லூப்பு, அப்போ பட்டன் ஸ்டிச்சிங்கு, இது 4மே வீட்டில் வந்து பண்ணி பார்த்தேன். பட் கரெக்டாக அவங்க வந்து கிளாஸில் எனக்கு எந்த ஸ்டிச்சிங் எந்த அளவில் சொன்னாங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு ஊக்குமே நல்லா டைட்டாக சுருக்கமே இல்லாமல் கற்றுட்டேன். பை.